இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். அன்பாதவர்களே, அரசர் ஒருவர் இருந்தார். உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய விளையாட்டு போட்டிகள், பல போட்டிகள் எல்லாம் நடத்துகிறாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்முடைய தமிழக அரசு நிறைய ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா பாடல் போட்டி, மியூசிக் இசை வாத்தியம் போட்டி அப்படின்ட்டு பல போட்டிகள் நடத்தி நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வந்திருந்தான். அரசு இப்படியாய் ஒரு போட்டி வைக்க, ஓவிய போட்டி. ஓவிய போட்டியுடைய தலைப்பு அமைதி. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு தெரியாது, சின்ன பசங்களாம் செம்மையாக வரைவாங்க. ஆர்டிஸ்ட் அழகாக, அற்புதமாக, தத்துருவமாக, அழகாக அப்படியே அப்படியே வரைவாங்கள்ல. அவை இந்த போட்டியை அறிவிக்கிறார். முதல் பரிசு நிறைய பைசா வச்சு, 1 லட்சம் ரூபாய் வச்சுங்க. 2வது பரிசு 50,000 ரூபாய்ன்றார். ஐயோப்பா, சம கூட்டம், பயங்கரமான நிறைய பேர். அதுக்கென்று சில நடுவர்களை ஏற்படுத்துகிறார். அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. நிறைய பேர் இந்த டைம் கொடுக்குறான், டைம் டியூரேஷன் தராரு. ஆகவே எல்லாம் வந்த பிற்பாடு எக்கச்சக்கமான வந்துச்சு. அத்தனை பேருக்கும் பரிசளிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த நடுவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு 3-4 எடுக்கிறாங்க. அதுலேயும் உங்களுக்கு தெரியும், அவரே வடிகட்டி 2 இந்த ஓவியங்களை அரசர் முன்பாக வைக்கிறான். அரசே, நிறைய பேர் மிக அழகாக, மிக தத்துருவமாக, ஐயோ கண்கொள்ளா காட்சி, நீங்க சொன்ன இந்த அமைதியை பல விதங்கள்ல வெளிப்படுத்திருக்கான். எங்களுடைய பார்வையில நிறைய பேர் நல்லா வரைஞ்சா, பட் இது பெஸ்ட் அவுட் ஆஃப் திஸ். இது 2 தான் பயங்கர பெஸ்டா இருக்கு. இதுல நீங்க முதல் பரிசு, 2வது பரிசு நீங்களே தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் ஒரு ஓவியம் எல்லாம் நீங்க பசங்களை வரைய சொல்லுவாங்கள்ல, அது மலை, அப்படியே ஆனந்தமாய் ஓடுகிற ஒரு ஆறு, மேகங்கள் வருடி கொண்டிருக்கிறது, அங்கே சில பூக்கள் மலர்ந்து இருக்கிறது, அங்கே ஒரு மரம், அந்த மரத்தில் அந்த பறவைகள் அப்படியே சத்தம் போட்டு கொண்டிருப்பது போல. அதை பார்த்தாலே தெரியும் ஒரு ரம்யம், அமைதி. சில பேர் இங்கே படம்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட் வரைங்கிற பார்த்தாலே நம்மளையே வந்து சில பேர் பயங்கர விலை கொடுத்துலாம் கூட வாங்குவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் முதல் படம். அரசர் பார்க்கிறார், பார்த்துட்டு வைக்கிறார். அடுத்த ஒரு படத்தை காட்டுகிறாங்க. பார்த்தா ஒரே அந்த சூரியன், அந்த நிலா அப்படியே இருண்டது, அதை பீத்து கொண்டு அதுல இருந்து வெளியே வர மாதிரி ஒரு காட்சி. காற்றாறு வெள்ளம் போல அதே மாதிரி அந்த ஆறு அடித்து கொண்டு ஓடுகிறது. அப்படியே இலைகள் எல்லாம் அப்படியே அசை, அப்படி ஒரு மாதிரி ஒரு ஷேக்கானா அப்படியே அடி மாதிரி. அதை பார்க்கும் போதே ஒரு திகில், ஒரு பயம். திருப்பி அதே மாதிரி நான் சொன்னேன், அங்க ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு சிட்டுக்குருவி. அந்த சிட்டுக்குருவி சிரிக்கிறது போல இருக்கிறது. நீங்க இருந்தா யாருக்கு முதல் பரிசு தருவீங்க? முதலா 2வதா? பாப்போம் உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு. இவ்வளோ சொன்னேன், ஏதாவது வாய தருந்த பேர். 2வது. ஏன் 2வது? அவங்க கரெக்டாக ஒரு கரவொலி கொடுங்க அந்த அம்மாவுக்கு. அந்த அரசன் வந்து 2வது படத்தை எடுக்கிறான். இந்த கேட்டாங்க, அவரே விளக்கமும் சொல்றார். முதல் படம் பார்த்தாலே தெரியுது அது அமைதி தான். ஏன்னா நான் சொன்னேன், அதில் ஒரு ரம்மியம், ஒரு ஆனந்தம், ஒரு நிசப்தம், ஒரு அழகு, அப்படியே நான் வர்ணிக்கிற அத்தனை விஷயம் உள்ளடக்கிய ஒரு படம். ஆனா 2வது படம், அதுல வந்து ஒரு திகில், ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு கலக்கம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவி இவ்வளோ இருந்தும் அது என்ன வாச்சான், ஒரு அதுக்குள்ளே ஒரு மகிழ்வு, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு. இவ்வளோ வெளிப்புறத்தில் இப்போ நீங்கள் திடீர்னு மழை பெய்யும், ஐயோ இடி இடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஷாக் பயந்துருவோம்ல. இப்போ கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு நம்ம அப்படியே இருட்டாயிடுச்சுன்னா நம்மளை அறியாமலே ஒரு விதமான அச்சம், பயம் வந்துடும்ல. ஆனால் பாருங்க, இவ்வளவு புறத்தில், இவ்வளவு வெளிப்புறத்தை, இவ்வளவு இடர்பாடுகள் நிறைந்த ஒரு இல்லை சாதாரண சிட்டுக்குருவி எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே மகிழ்வாக இருக்கிறதை பார்த்த, இதுதான் உண்மையான அமைதி. ஆகவே இதற்கு முதல் பரிசு.
பிரியமானவர்களே, என்று நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மிக அழகாய் சொல்கிறார், நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன், உலகம் தருகிறேன் அமைதி. உலகம் தருகிற அமைதியை போன்றது அல்ல. நீங்க முதல் மாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து இந்த நாட்கள்ல நீ கண்டிப்பா பூசைக்கெல்லாம் போன தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நம்ம பவுலடிகாரை பற்றி வாசித்து கொண்டு இருக்கிறோம். அவர் இந்த லிக்கோனியா அந்த வாசித்தாங்கல்ல, லிஸ்திரியா இப்படியான பகுதிகள்லாம் அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். நற்செய்தி அறிவிப்பு ரொம்ப ஈஸியாக கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வரலாறு எடுத்து வாசிங்க. முதல் பயணம், முதல் தூதுரை பயணம், போகிற இடத்துல எல்லாம் அவருக்கு அவமானம், போன இடத்துல எல்லாம் அவர் அடித்து தருத்துறாங்க, அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க. யூதர்கள் பிறந்த அந்த சொல்ல புறவினத்தார் என்று சொல்ல அவங்க முதன்மை குடிமக்கள் எல்லாருமே அகெயின்ஸ்ட். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் அவமானப்படுத்துறது, வார்த்தையான திட்டுறது, ஊரை விட்டு வெளியே போய் அப்படிலாம் சொல்லிட்டு, இன்னைக்கு நீங்க வாசவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அவரை கல்லெறிந்து அடித்தார்கள். கல்லடி என்ன ஆனார் அவரு? அவங்க என்ன நினைச்சாங்க, அவர் என்ன ஆனார்? இறந்து போனார். முடிச்சு கல்லடிச்சு, ஒரு கல்லடிங்க, அவெல்லாம் முன்னுக்கு அடிச்சல போட்டு நீங்க கல்லையடிவீங்க. அப்ப எத்தனை பேர் சூழ்ந்து அடிச்சிருப்பாங்க? அவர் இறந்து போனார், செத்து போனார் என்று நினைத்து ஊருக்கு வெளியே தூக்கி போட்டாங்க. வசனம் அழகாய் சொல்லுவார். அன்பானவர்களே, ரொம்ப அழகான தியானிக்கலாம். சிடர்கள் எல்லாம் வராங்க, அவர் எழுந்து ஒன்றுமே நடக்காது போல. நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த யாராவது ஒன்று சொல்லிட்டா, மூஞ்சி காட்டினா அவ்வளவுதான். யாராவது ஒரு வார்த்தை தெரியாம சொல்லிட்டா, நம்ம ஏதாவது பேசிட்டா ஹர்ட் ஆயிடுவோம், ரொம்ப ஹர்ட் ஆயிடுவோம், ரொம்ப காயமாகும். கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, சொந்தக்காரங்க எல்லாம் அவ்வளோதான். நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது. நமக்கு எல்லாரும் கோச்சி, எல்லாருமே பிரச்சனை. எனக்கு சின்னதுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் தொட்டா சினிக்கு மாதிரி நிறைய பேர் அது செய்யலை, இது செய்யலை, மூஞ்ச காரில் வணக்கம் சொல்ல, குட் மார்னிங் போடல, அவன் சிரிக்கல, ஃபாதர் குட் மார்னிங் சொல்லல, எனக்கு எல்லாம் கோச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறோம். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த பவுலடிகளார எவ்வளவு அவமானம், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அடி உத கல்லாறு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் என்ன பண்ணாரா? தெரு சபைகளிலே நற்செய்தியை அறிவிக்கிறார். முதல் தூதுரை பயணம், இரண்டாவது, மூன்றாவது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். இன்னைக்கு திரு அவை கத்தோலிக்க கிறிஸ்துவம் பரவியதுக்கு மதிமுக நிறைய புரிதல் இருந்தாலும், நிறைய சிடர்கள் இருந்தாலும், பவுலடிகளாருடைய பணி உலகத்துடைய கடைக்கோடி வரைக்கும் போய் நற்செய்தி அறிவித்தான். நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு எங்க இந்த மனுஷனுக்கு எங்க எப்படி எவ்வளவு சக்தி? ஒண்ணுதான் பதில் இருக்கு. உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய உடன் இருப்பை, உயிர்த்தெழுந்த இயேசுடைய திரு பிரசன்னம் அவரோடு இருந்ததை உணர்ந்ததுடைய விளைவு இந்த எதிர்ப்புகள், இந்த அவமானங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்களை எல்லாம் கண்டு கலங்கி போகவில்லை. நான் யோசிச்சு கொண்டது, இன்னைக்கு சாதாரண ஒரு செடியை வச்சுங்களேன், நிறைய வீட்டில் செடிகள் எல்லாம் பறந்து கொண்டு இருக்குது. பயங்கரமான வெயில், கடும் பனி, அதிகமாக வீசக்கூடிய காற்று, விடாது பெய்கிற மழை. இதை பார்த்துட்டு இந்த செடி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க, இவ்வளோ வெயில் காயுது, இவ்வளோ குளிருத, இவ்வளோ காத்தடிக்குத, இவ்வளோ மழை பெய்யுது அப்படி என்று எப்போதான் இந்த செடி நொந்து கொண்டது உண்டா? அதையெல்லாம் என்ன பண்ணுது? தாண்டி தான் அது மரமாக மலர்ந்து மலர் கொடுக்கிறார், கனி கொடுக்கிறார். நான் இப்படி கூட யோசிச்சு பார்த்தேன். இந்த காடுகளில் விலங்குகள் இருப்பதை பார்த்துருக்கிறோம். எல்லா விலங்கும் பயம். இப்போ ஒரு மான் வச்சுங்களேன், சும்மா சின்ன ஒரு விஷயம், மான் யோசித்து பார்த்தேன். அதுக்கு ஆபத்து இருக்கு. பல சிறுத்தையால, புலியால, சிங்கங்களால அது எப்போ அடிக்கப்படுமோ என்ற ஒரு பயம் இருக்கும். இதோ நம்மால மனிதர்கள் வேட்டையாடுகிறார்கள், அவன் எப்போ நான் பிடிச்சிட்டு போயிடுவானோ அப்படின்லாம். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மான்கள் துள்ளி குதித்து ஓடுகிறது, அது மகிழ்வாக இருக்கிறது. அதுக்கு ரொம்ப கஷ்டம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அதுக்கு வாழ்வு சரியா நிறைய பிரச்சனைலாம் இருக்கும். நான் சொன்ன இந்த சாதாரண செடியும், நான் சொன்ன இந்த விலங்குகளும் புறத்தில் இருந்து எவ்வளவோ இடர்பாடுகள் வந்தாலும் அதெல்லாம் அவங்களுடைய அமைதியை குலைக்கவில்லை என்பதுதான் இன்னைக்கு
பவுலடிகளாருடைய மாமல்ல பார்த்து நான் சொன்னேன், எத்தனை அடி உதை, அவமானம், இக்கட்டு, அசிங்கமான பேச்சுக்கள், கேலி கூத்துக்கள், கல்லடிகள் வெளியிலிருந்து வந்தது. ஒன்றும் பண்ண முடியல. காரணம், அவருக்குள்ளே இந்த நிறைவான அமைதி இருந்தது. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை சொல்லிட்டான், வெளிப்புறம் தான். வெளியே தான் நம்ம நிறைய பேர், ஏன் நம்ம சீக்கிரமா புஷ்ஷுன்னு போயிடும் சொல்லுங்க. வெளிப்புறத்தில் வருகிற அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி செய்யிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அங்கிருந்து வந்துச்சு, இங்கிருந்து வந்துச்சு. வெளியிலிருந்து புறத்திலிருந்து வருகிற விஷயங்கள், நான் சொன்ன சிட்டுக்குருவி நினைவு கொள்ளுங்கள். காற்று ஆற்று போல வெள்ளம் ஓடுகிறது, அவ்வளோ பெரிய மழை பெய்கிறது, அல்லது அந்த இடமே ஒரு மாதிரி அச்சம் தர, திகில் தர, அந்த குருவியை ஒன்றும் செய்யவில்லை. அந்த குருவி தனக்குள்ளே மகிழ்வை அனுபவித்தது. ஏன்னா அதுக்கு உள்ளதான் முக்கியம், வெளியே முக்கியம் இல்லை. இன்னைக்கு நமக்கு வெளியே தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே புறத்திலிருந்து வருகிறதாம். அவதான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்வேன், இன்னைக்கு மனதுக்குள்ள திருப்தி இருக்கணும், நிறைவு இருக்கணும்னா இவரை நீங்க பிடிச்சிங்க. அவருடைய தெய்வீக திருப்பிரசன்னம், அவருடைய உடன் இருப்பு, ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு வெளியில எதிர்ப்புகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தூக்கிட்டு தட்டிட்டு போயிடே பாடா, நீ என்ன பண்ண முடியும், என்கிட்ட பெரிய ஆள் இருக்காரு, முன்ன முடியாது, என்னை அசைக்க முடியாது. அப்புறம் இந்த மாதிரி விஷயம் நான் சொல்றது காரணமே, வெளியிலிருந்து கண்டிப்பா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ப்ரெஷர், இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ரெஷர் வந்து, பிளட் ப்ரெஷர், டென்ஷன், நிறைய டென்ஷன். பிள்ளைகள் செய்யற சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும், கத்துறது, கோவம் பண்றது. ஆனா வெளியிலிருந்து கொஞ்சம் நிதானமா இருங்களேன். இதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு நான் இதுதான். பவுலடிகளார் மிக சிறந்த அவதான் சொல்றார், என் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. இந்த உலகில் உங்களுக்கு என்ன உண்டு? இந்த உலகில் உங்களுக்கு உபத்திரம், துன்பம் உண்டு. அப்ப அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் தான் சொல்றார் மத்தேயு 28:20, உலகம் முடிய வரை நான் உங்களோடு அங்கே நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய அற்புதமான செய்தியை உள்வாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு தன் சீடர்களுக்கு தொடர்ந்து 40 நாட்கள் தொடர்ந்து காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவனை தேற்றுகிறார், அவனை தாங்குகிறார், அப்படி வழி நடத்தினார். அதனால தான் நினைக்கிறேன், இந்த பவுலடிகளார் மாதிரியான ஆட்கள் எல்லாம் எங்கிருந்து இந்த வலிமை எல்லாம் லூக்கான செய்தியா மிக அழகாய், எதுவுமே நடக்காது போல எழுந்து நின்று அவர் நற்செய்தி அறிவித்தார். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய தெய்வீக திருப்பிரசன்னம் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே நம்ம கூட தான் இருக்கிறது. இந்த ஒரு பழைய பாடல், இயேசுவின் கரங்களில் நான் தவழுகிறேன், இனி என்ன கவலை, கேட்பதை எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையிலேன். என் கூட தான் இருக்கிறார். ஆனால் பல நேரம் இந்த சின்ன புத்தியில் நான் சொன்னேன்ல, மனித அறிவு எனக்கு யாருமே இல்லை. நான் நிறைய முறை இந்த விஷயத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசுறேன். அன்வான்ட், அன்லவ்ட், அன்கேர்ட் இங்கிலீஷ் சொல்றான். எனக்கு யாருமே பிடிக்கல, எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே புரிஞ்சிக்கல, என்னை யாருமே அன்பு செய்யல. இன்னைக்கு தனிமை உணர்வு, நிறைய நோய்களுக்கு காரணமே தனிமை, வெறுமை உணர்வு. நான் சொல்றேன், நான் எங்க தனியா இருக்கேன், என் கூட எங்க ஆள் இருக்காரு, என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார். அப்படியே பிரசன்னம் என்னை ஆண்டு நடத்துகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று விடுதலை பயனுள்ள அந்த மோசேயுக்கு சொன்ன அதே ஆண்டவர் என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அழகான கண்களை மூடி ஆண்டுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள் வரட்டும், அதையெல்லாம் கண்டு நான் கலங்கி போக மாட்டேன், உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு ஊட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த பாடலை நம் அமைதியில ஆண்டவரோடு ஒன்றித்து தெரிந்தவங்களை சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன், இனி என்ன கவலை, கேட்பதை எல்லாம்
கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை, இருக்கையில் ஏன் கவலை. இயேசுவின் கரங்களில் எல்லாம் கொடுத்திடும் இயேசு இருக்கையில் ஏன் கவலை, இருக்கையில் ஏன் கவலை. என் இதயம் கவலையினால் மிகுதிடும் வேளையிலே ஆண்டவரே என்னுடைய ஆறுதலாக இருந்து என்னை இன்பத்தில் ஆழ்த்துகின்றவராக இருக்கிறீரே. உடைய தெய்வீக பிரசனம் என்னோடு இருப்பதை நான் உணர்ந்து கொள்ள செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி என் இதயம் கவலையினால் மிகுந்திடும் வேளையிலே ஆண்டவரே தன் ஆறுதலால் இன்பத்தில் ஆழ்த்துகிறார். இயேசுவின் கரங்களில் நான் கவலை. முழங்கால் படிடுவோம், அனைவரும் முழங்கால் படித்து ஆண்டவரை உற்று நோக்குங்க. இப்பதை எல்லாம் இருக்கையில் ஏன் கவலை, என் அருள் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் பவுலடிகளாருடைய வாழ்வில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ அவமானங்கள், அடி உதைகள், வேதனைகள், வருத்தங்கள், உடல் நலத்தில் ஏற்பட்ட பலவிதமான காயங்கள். நீ பாருங்களேன், நீங்களும் நானும் தான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் போயா, ஆனால் அது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வலிமை அவதான். பார்த்தீங்கன்னா அவர் உலகம் முழுவதுமாக சென்று நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த வலிமை, எனக்கு அதே ஆற்றல், அதே வலிமை, அந்த திருவிடைய பிரசன்னம் அவருக்கு உடன் இருந்தது உணர்ந்தார். நீங்களும் நானும் கூட இந்த மாலை வேளையில் எனக்கு தெரியல பல விதமான உடைய உள்ளத்து உணர்வுகளோடு வந்திருப்பீங்க. பல கஷ்டங்களோடு இருக்கலாம், ஏதோ ஒரு வருத்தங்களை கூட இருக்கலாம், கவலையோடு கூட வந்திருக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் வேறு ஏதாவது ப்ராப்ளம், குழந்தைகளுடைய சேட்டைக்கு ஏதாவது வேறு விஷயங்கள் இருக்கலாம், அல்லது இந்த ஃபீஸ் கட்ட முடியல என்ற விஷயங்களாக இருக்கலாம், பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்கணும் என்ன பண்ணணும் இப்படியாக குழப்பமான சூழல்கள் இருக்கலாம். எல்லாம் கண்டு கலங்கிப்போம். உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், உனக்கு அமைதி உரித்தாகுங்க என்று ஆண்டவர் அப்படியே உடன் இருப்ப அவருடைய பிரசனத்தை உள்வாங்கிடலாம். தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அருளை ஆண்டவன் தர அன்றாடி மாண்பின் விதத்தை பாடி ஆசிரியர் பெற்றுக்கொள்வோம். ஆராதிப்போம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருவான் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு அத்துமி இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேர் பிறனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகிறோம்.